வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல பாக்குறது வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுல செய்யற பலகாரம் தான் செய்ய போறோங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதா வாங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வீட்ல ஆரம்பிக்கலாங்க. கேசரி தான் செய்ய போறோம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் நல்லா காயட்டுங்க. கேசரி செய்யறதுக்கு ஒரு பவுல் ரவை எடுத்துருக்கேங்க. கடாயில சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இளவரப்பா நல்லா வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் லைட்டா. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முத கல்யாணம் பண்ணி போயிருக்கப்ப நமக்கு எதுவும் செய்ய தெரியாதுல்ல. அது நம்ம இந்த மாதிரி கேசரி ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே குசிப்படுத்தலாம். எல்லாருமே எந்தவித சொதப்பலுமே வராது. ரொம்ப டேஸ்டா இருக்கும் கேசரியும். நல்லா லைட்டா இளவரப்பா வறுத்தாச்சு. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். நல்லா வாசம் வர வரைக்கும் ரவையை வறுத்தாச்சுங்க. அடுத்ததா ஒரு பவுல் எடுத்ததுக்கு நம்ம ரவை எடுத்ததுக்கு 3 மடங்கு தண்ணி, நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறிக்கலாங்க. கைவிடாம அப்படியே கிளறிக்கலாம். தெரிக்கும். லைட்டா மெதுவா ஊற்றிக்கலாம். மீத இருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி ஏன் சேர்க்கிறோம்னா நம்ம நைட் வரைக்கும் இல்லை அடுத்த நாள் வரைக்கும் வச்சிருந்தாலும் கேசரி நல்லா அப்படியே அதே பதத்தை நம்ம எப்படி செய்யறோமோ அல்வா பதம் மாதிரியே இருக்கும். கட்டிப்படாம இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம சுடு தண்ணி சேர்க்கிறோம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெந்து வரட்டுறவா. அடுத்ததான் ஜீனி சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு ஜீனி தான் சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி தாங்க சேர்த்துக்கணும். கூடுதல் குறைச்சலா சேர்த்துக்கலாம். நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேசரிக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அல்வா பதத்துல சுருண்டு வரட்டும். இன்னைக்கு நம்ம செய்யற கேசரிக்கு வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலங்க. டூட்டி ஃப்ரூட் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிடும் போதும் நம்ம ஃபங்க்ஷன்ல கல்யாண வீட்டுல எல்லாம் போய் சாப்பிடும் போது சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட். ஏன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஆர்டிபிஷியலான எந்த கலருமே சேர்க்கல கேசரியில. ரொம்பவே டேஸ்டியான எம்மியான கேசரி டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. நல்லா அப்படியே அல்வா மாதிரி சுருண்டு வந்துருச்சுங்க. நம்ம செஞ்ச கேசரி வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம செஞ்ச டூட்டி ஃப்ரூட்டி கேசரி வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலா இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ஜமாயிங்க. அடுத்தது பஜ்ஜி செய்யறதுக்கு நம்ம கேரட் தாங்க எடுத்துருக்கோம். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு கேரட் பஜ்ஜி தான் செய்ய போறோம். 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஃபுட் கலர், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா வறுவி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. நல்லா கலந்தாச்சுங்க. நம்ம கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் சட்டி நல்லா காயுது, பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப நல்லா எண்ணெய் சட்டி காயுதுங்க. பஜ்ஜியா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம தீபாவளி செய்யற பலகாரம் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தோம்னா சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா திருப்பி விட்டுக்கலாம் பஜ்ஜிய. நம்ம எப்பவுமே வெங்காயம் வாழைக்காயில தான் பஜ்ஜி செய்வோம். இந்த மாதிரி கேரட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நாம செஞ்ச கேரட் பஜ்ஜி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இலைக்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.